Hey everyone, welcome to our channel Power and Torque. என்னடா அவன் புதுசாக பவர் அண்ட் டார்க்னு சேனல் பேரை மாற்றி சொல்கிறானே நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம சேனலோட நேமை இப்போ புதுசாக மாற்றியாச்சு. இனிமேட்லேருந்து நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது எங்களோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களோட கண்டென்ட் அதிகமாக பண்ணுறதுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2001லேருந்து ஆக்டிவா அப்படின்ற வண்டி தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த ஆக்டிவா வந்து இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. அதை தகர்க்கிற விதமாக டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 2013ல் ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் ஆக்டிவாவோட அந்த கிரேஸே, அதாவது மக்கள்கிட்ட வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வண்டி ஆக்டிவா மாதிரியே இருந்தாலும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ரீசெண்டாக 2020லேருந்து ஆட் பண்ணதுனால இந்த வண்டியை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த வண்டியோட நிறைய வேரியன்ஸ் வருது. அதாவது 110 சிசியோட ஒரு வெர்ஷன் வருது, 125 சிசியோட ஒரு வெர்ஷன் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 சிசி நிறைய, அதாவது கிட்டத்தட்ட 5 வேரியன்ஸ் அதில் வருதுன்னு சொல்லலாம். 125ல் 3 வேரியன்ஸ் வருது. நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 125 சிசி ஜூபிட்டர் தான். இதில் இருக்கிற வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் மாடலான அலாய் வித் ட்ரம் அது வருது. அதுக்கப்புறம் மிட் வேரியண்ட்டான அலாய் வித் டிஸ்க் வருது. டாப் அண்ட் வேரியண்ட்டான அலாய் வித் டிஸ்க் வித் ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் அந்த வேரியண்ட் வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மிட் வேரியன்ட் தான் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஜூபிட்டர் 125ல் இருக்க 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் அப்படின்றது வந்து ரொம்ப மக்களுக்கு நிறைய ஃபேவரட்டான கலர். இதில் நிறைய குரோம் ஆக்சன்ஸ் வருது. இதோட ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ரியர் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஆர்எல் ஒன்று வருது. அந்த டிஆர்எலுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்க் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர்வர் வந்து டெலஸ்கோபிக் ஷாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி நீங்கள் ரியரில் போனாலும் அதே 12 இன்ச் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்ஸ் வருது. இதில் வந்து மோனோ ஷாக்ஸ் வருது, கேஸ் ஃபீல்டு ஷாக்ஸ் வருது. இதில் வந்து நீங்கள் செட்டிங்கும் பண்ணிக்க முடியும், 3 லெவல் செட்டிங்கும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதோட வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட சைலன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான சைலன்சர் இருந்தாலும் இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு குரோம் கொடுத்துருக்கிறதுனால இதுவுமே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடி தான். வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 108 kgs. அதாவது இது ரொம்ப ஹெவியாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான வெயிட்டில் தான் இருக்குது. பெட்ரோல் ஃபில்லிங் கேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இங்கேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டே ஈஸியாக பெட்ரோல் போட முடியும். இதோட ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஈவியில் இருக்க மாதிரி, ஈவியில் எப்படி பேட்டரி பேக்கிங் இருக்குமோ அதே மாதிரி ஃபுட்போர்ட்லேயே வந்து பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடான சீட்டாக இருக்குது. ரொம்ப கிளாஸ்லேயே ரொம்ப லென்த்தியான சீட்டுன்னு சொல்லலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் இந்த கீ கண்ட்ரோல் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஸ்கூட்டர் இதுதான். 33 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்குது. இதில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட், ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் ப்ராப்பராக வச்சு நீங்கள் லாக் பண்ண முடியும். இந்த லாக்கிங் மெக்கானிசமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்டிவாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பர். நீங்கள் இந்த வண்டியில் உட்காந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. குஷனிங்கும் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. சிட்டி ரைட்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி. ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் வைக்கிற இடம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்டோரேஜ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் கால் வைக்கும்போது நீ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எனார்மஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் டேங்க் லைன் போகிறதுனால நிறைய ஸ்பேஸ் வந்து அதை ஆக்குபை பண்ணிடுச்சு. இதோட கன்சோலை பொறுத்த வரைக்கும் செமி டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது அனலாக் அண்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட டிஜிட்டல் டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருந்தாலும் தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கொடுக்குது. வெயில் நேரத்துலையும் விசிபிலிட்டி ரொம்ப ப்ராப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பேக்லிட் இலுமினேஷனோட இருக்கிற ப்ளூ கலர் இலுமினேஷன் வருது. அதனால் நைட்லேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம்
இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி இது எல்லாமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் ட்ரிப் ஏ ட்ரிப் பி இதெல்லாம் வந்துடுது. அதே மாதிரி இதில் டைமும் கூடவே வந்துடுது. ஆன் டாப் ஆஃப் இட் இதில் ரைடு மோட், அதாவது ஸ்விட்சபிள் ரைட் மோட் இல்லை, நீங்கள் ஆக்சலரேஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஈகோ ஆர் பவர்னு காமிக்குது. நீங்கள் த்ராட்டில் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பவர்னு காமிக்குது. சப்போஸ் நீங்கள் பவரில் அதிகமாக ஓட்டினீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாகும். அடிஷ்னலாக இதில் இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்ஜின் செக் லைட் ஆப்ஷன்லாம் பார்த்தது இல்லை. அதே மாதிரி இதில் ஆட்டோ ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியில் டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது சிக்னலில் நிற்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுது. நீங்கள் அதுக்கப்புறமா த்ராட்டில் லைட்டாக கொடுத்து பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதாவது 124.8 cc டிஸ்பிளேஸ்மெண்ட், 8.1 PS பவர் அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு தேவையானதாகவே இருக்குது. இதோட ஓவரால் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 108 இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டி ரைடாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட எங்கேயாவது போகணுன்னாலும் சரி, ஈஸியாக அவங்களால மேனுவர் பண்ண முடியும். இந்த வண்டியில் ஸ்பீடாக நீங்கள் போகும்போது 60 வரைக்கும் எந்த விதமான வைப்ரேஷனுமே இல்லை. 60 to 70 நீங்கள் கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதோட ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு வந்து நான் 60 தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே போனால் இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது காலையில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்டார்ட்டில் ரொம்பவே இன்ஜின் வைப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் போக வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது சொல்லலாம். இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 1.5 years ஆகுது. இது 4500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கு. இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்கறதுக்காக ஓனரை நம்ம கூப்பிடுவோம். வெல்கம் மிஸ்டர் ஜெய் சார், வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இந்த வண்டியை நீங்கள் எப்போ எடுத்தீங்க? 23 ஜனவரியில் எடுத்தேன். ஓகே, இந்த வண்டியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? இதுக்கு எடுத்ததுக்கு ரீசன்? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஸ்கூட்டி இன்னும் வேணும். ஏன்னா இந்த மெட்ராஸ், இந்த சென்னையில் இருக்கிற டிராஃபிக் இதெல்லாம் வந்து ஆட்டோ ஸ்டார்ட்டு, ஆட்டோ கியர் உள்ள வண்டி வேணும்னு இது பண்ணேன். மோட்டர் சைக்கிளில் ஒய்ஃபெல்லாம் அழைச்சிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. அதுக்கு ஸ்கூட்டி ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணி முதல்ல இதில் ஹீரோவில் போய் பார்த்தேன். அவன்கிட்ட 125cc இல்லை, அவன் 100cc தான். எனக்கு என் பையன் சொன்னால் 125cc தான் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீடு வாழ்க்கை வரும்போது அப்புறம் ரிவ்யூ பண்ணும்போது டிவிஎஸ் வாங்கலான்னு போனோம். அப்புறம் என்னென்ன ஃபீச்சருக்கு பார்த்தா எனக்கு 2 மெயின் பர்பஸில் ஒன்று என்னென்னா, ஃபியூல் நான் உட்காந்துட்டே ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணி ஃபியூல் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் ஃபியூலோட எவ்வளோ ரேஞ்ச் போகுங்கிறது இண்டிகேஷன் இதில் இருக்குது. ஓகே, அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதனால் நம்ம பயப்படாமல் போகலாம். இவ்வளோ இன்னும் 10 கிலோமீட்டர் போகலான்னு காட்டிவிடும். அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் பர்பஸ் இது இந்த சீட்டு கீழே இருக்கிற அண்டர் ஹூட் கெப்பாசிட்டி தான். ஏன்னா 2 ஹெல்மெட், ஒய்ஃபுக்கு ஒரு ஹெல்மெட் இங்கே எல்லாம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 ஹெல்மெட் வச்சுக்கணும். கையில் தூக்கிட்டு அடைய முடியாது. அது 2 ஹெல்மெட்டு, ஒரு ஃபுல் ஹெல்மெட்டும் ஒரு ஆஃப் ஹெல்மெட்டும் பக்கா லாக் ஆகிடுது. அப்புறம் ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நம்ம வண்டியில் போகும்போது திடீர்னு மொபைல் பேசுகிறோம், மறுபடியும் பையில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாக்ஸில் எல்லா பர்ஸுகள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், இறங்கும் போது எடுத்துக்கலாம். கூடவே சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சார்ஜர் பாயிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பேட்டரியிலே நம்ம மொபைலும் சார்ஜ் பண்ணி அந்த யூட்டிலிட்டி பாக்ஸில் போட்டுட்டா நம்ம யூஸ் ஆகுன்றது. இன்னொன்று வந்து இது 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி கொஞ்சம் இந்த லெங்க்தி ஷீட்டு கொடுத்து, சீட்டு நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம், ரியர் வியூ மிரர்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சது. ஏன்னா நம்ம சிலப்பா என்ன பண்ணோம், நம்ம மூஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் வைடாக வச்சிருக்கனால ரோடு 2 கிளியரன்ஸ் தெரியுது, பேக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பர்பஸ். அப்புறம் இந்த கலர், இந்த கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். நான் வாங்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கலர்னு சொன்னான் அவங்க. அதனால அந்த கலர் வாங்கினா நல்லாயிருக்கு. லுக்கும் பார்க்குறது எனக்கு ரொம்ப அந்த அல்லை இது கொடுத்து, அது வந்து குரோம் அதோட கார்னிஷ் கொடுத்ததுனால எனக்கு பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால இந்த வண்டி வாங்கினேன். இந்த வண்டி நீங்கள் எங்கே சார் எடுத்தீங்க? நான் டிவிஎஸ் ஆர்விஎஸ் மோட்டார்ஸ் சொல்லிட்டு ஆலந்தூரில் எடுத்தேன். ஆலந்தூரில் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஷோரூமில் அதெல்லாம் பக்காவாக எல்லாம் பார்த்து கொடுத்துட்டாங்க. அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு அவன் ட்ரையல் பண்ணி இது ஃபியூலும் கூட 3 லிட்டர் ஃபியூலும் போட்டு கொடுத்தான். ஓகே, பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதோட ரைடிங் கம்ஃபர்ட், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிட்டியில் தான் நீங்கள் மோஸ்ட்லி ஓட்டிருப்பீங்க இல்லையா? இதோட ரைடிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் ஸ்லோ ஸ்பீடில் கூட பிரேக் போடணும். நான் ஒரு வண்டி கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் நமக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அழகாக போயிட்டுருக்கலாம். அடிக்கடி பிரேக் போட்டு நிறுத்த வேண்டியதில்லை. அந்த ஐடியல் ஸ்பீட்லேயே நம்ம 2 பேர் வச்சு அழகாக கொண்டு போகுது. சிட்டியில் ப்ராப்ளம் பேலன்ஸ்டு வண்டி.
ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் எல்லா கருவிலையும் ஓட்டியிருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது டர்னிங்கில் போகலாம். ஓகே. சில வண்டி நான் சில இதே செக்மெண்ட்டில் சில வண்டி டக்குன்னு ஸ்கிட் ஆகும், நான் பார்த்துருக்கேன். அந்த இது கிடையாது, இன்னும் கிரீப் இருக்குது. ஓகே. ரோட் கிரீப். ஓகே. இதில் அண்டர் சீட்டு உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹை கெப்பாசிட்டி உள்ளது. இதோட ஃபுட்போர்ட் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் அதாவது காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணி? இல்லை நான் இதில் வந்து ஒரு மூட்டை அரிசியும் தூக்கி ஃப்ரெண்டில் போட்டு வந்திருக்கேன். கரெக்டாக அதில் போய் செட் ஆகுது. நான் எல்லா காய்கறியும் வாங்கி ஒரு பெரிய பேக்கில் இந்த ஃப்ரெண்டில் அது ஒரு ஊக்கு கொடுத்துருக்கோம். அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் பெரிய வைடாக நம்ம கொண்டு போகலாம். 10 கிலோ 15 கிலோ காய்கறியோட வந்திருக்காது. நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது நல்லா இங்கே ஆக்சுவலி நமக்கு இந்த இங்கே லெங்க் இல்லைன்னு சொல்லியிருந்தோட பின்பக்கம் நிறைய லெங்க் இருக்குது. ஓகே. இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்ததுனால அவங்க பில்லியன் ரைடர் அதில் வச்சுக்கலாம் காலை. ஓகே. நீங்கள் வந்து காலை பின்பக்கம் வச்சுக்கலாம். அந்த பெனிஃபிட் இதில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இதோட சீட்டில் உங்களுக்கு அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்லை அது கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ ஹோண்டா வச்சுருந்தேன். அதில் அந்த ஹார்ட்னஸ் எனக்கு தெரிஞ்சது. அது ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு சும்மா ஹார்ட் இருக்கணும், அடிக்கடி சீட்டை மாற்றுவேன். இதில் குஷன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. நல்ல குஷன். ஓகே. நீங்கள் பிரேக் அடிக்கும் போது இந்த சீட்லேருந்து சரியறது அதெல்லாம் ஏதாவது இருக்குது? அது கிடையாது. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல ஒரு கிரீப் கொடுத்துருக்கான். ஓகே. இந்த இங்கே உட்காந்துட்டிங்கன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இது இருக்கும், இங்கே கொஞ்சம் மேலே அங்கே மேலே இருக்குது. ஓகே. இந்த இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆகான்னு இருக்கு. ஓகே. பிரேக் பிடிச்சாலும் ஸ்லீப் ஆகாது. இப்போது இந்த வண்டி எடுத்து 4500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க. இதில் எத்தனை சர்வீஸ் கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு அவன் ஒரு மந்த்தில் ஒரு சர்வீஸுக்கு ஃப்ரீ சர்வீஸு. ஓகே. அப்புறம் அப் டு 500 கிலோமீட்டர் ஆர் 3 மந்த்து இது ஃபஸ்ட்டு ஏர்லியர் அது ஒரு சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸு. அப்புறம் ஒரு வருஷத்தில் ஒரு ஃப்ரீ 6 மாதங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தான். ஓகே. அது 3 ஃப்ரீ சர்வீஸ் அவன் கொடுத்துட்டான். ஓகே. 4வது சர்வீஸு வந்து நான் எவரி இயர் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு. ஏன்னா நான் கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தி ஓட்டுறது இல்லை, அதனால நான் எனக்கு வந்து இது சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் ஓட்டுறீங்க? நான் சிட்டி மட்டும் தான் ஓட்டிட்டு. ஓகே. இது சர்வீஸோட காஸ்ட் எவ்வளோ சார் வந்து அப்ராக்சிமேட்டாக? 1500 சர்வீஸ் சர்வீஸ். ஆயில் 600, செஞ்சின் ஆயில் 700, சம் ஃபில்டர் 1500 வருது. ஓகே. நாட் பேட், அஃபோர்டபுள் தான். ஓகே. இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க? இது சர்வீஸ் பண்ணுறது அக்கார்டிங் டு மெக்கானிக்கு அந்த சர்வீஸ் சென்டரில் கொண்டு கொடுத்தா அவன் ஹோல் டே கேட்குறான். ஒன் டே காலையில் சாயந்தரம் அவனே டெலிவரி பண்ணிடுவான். ஓகே. அந்த ஆர்எஸ்டி மோட்டார்ஸ்லாம் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவனே கொண்டா கொடுத்துட்டு போயிடுறான். ஓ, வீட்லேயே வந்து பிக் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்களா? 200 வாங்குவான். ஓகே. இந்த வண்டியை சர்வீஸ் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் உங்களோட அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்கா? ஆமாம், திருப்தியாக இருக்குது. ஏன்னா சர்வீஸ் கொடுத்த அப்புறம் இந்த வண்டியை நம்ம ஓட்டும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வெண்ணையில் ஓடுற மாதிரி ஒரு அதாவது சர்வீஸ் நல்லா பண்ணிடுறோம், கொடுத்துடலாம். ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நீங்கள் சொல்லணும்னா உங்களோட கருத்து? ஓவரால் எல்லா ரிவ்யூ இந்த வண்டியில் வாங்குறது எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹைவேல எங்கேயுமே இந்த வண்டியை 65க்கு மேலே போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே. ஸ்பீடில் வந்து 65 வரைக்கும் கம்ஃபர்டபுள். ஈகோ மோடு கொடுத்துருக்கான். அது 60க்கு போனீங்கன்னா ஈகோ மோடு ஆஃப் ஆகிட்டு பவர் மோடில் வந்துடும். அது ஓகே. இல்லை முக்கியமாக ஈகோ மோடில் இருக்கான், பவரில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மோஸ்ட்லி ஈகோவில் தான் ஓட்டுவீங்க. ஆமாம், ஈகோ. எவ்வளோ மைலேஜ் வருது உங்களுக்கு? எனக்கு இப்போ வரைக்கும் வந்து 49-50 தான் வருது. 49-50 வருது சிட்டியில் ஓட்டுறது. ஓகே. உங்களோட டைமை சண்டேல எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். என் வண்டியை பற்றி ரிவ்யூ போட்டதுக்கு நான் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1.25 lakhஸில் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க. அதோட சீட் லென்த்து நல்லாவே லாங்காக இருக்கணும். அண்டர் த ஹூட் அதாவது சீட்டு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கணும். அதே மாதிரி ஃபுட்போர்டோட ஸ்பேஸும் நிறைய இருக்கணும். முக்கியமாக ஃபியூவல் டேங்கோட ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருக்கணும், யூனிசெக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுதான் மார்க்கெட்டில் த பெஸ்ட் அவைலபிள் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் எங்களுக்கு நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். தேங்க்யூ. பபாய்.